நீலகிரி மாவட்டம் கூக்கல்தோரை பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை பகுதியில் இரவு நேரங்களில் புலி, சிறுத்தை, கரடி, காட்டு மாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி சமீப காலமாக உலா வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் உதகை கூக்கல்துறை பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனை சாலையில் பயணித்து சென்ற வாகன ஓட்டிகள் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் கரடியை பிடித்து காட்டுப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அச்சிறுபாக்கத்தில் உள்ள மழைமலை மாதா திருத்தலத்தில் இயேசு பிறந்த நாளை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி குடில் திறக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உள்ள மழைமலை மாதா திருத்தலத்தில் இயேசு பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவுக்காக குடில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குடிலை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதன் குமரவேல், மதுராந்தகம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேகலா ஆகியோர் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைத்தனர். இந்த குடிலில் இயேசு பிரான் பிறப்பை குறித்து குடில் அமைக்கப்பட்டிருந்தது மற்றும் இயற்கை சூழலை குறித்தும் குடில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பெருமக்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்குடில் 25ஆம் தேதி வரை பக்தர்களுடைய பார்வைக்காக திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் 3 வயது சிறுவன் மற்றும் தாய் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் அடுத்த அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த தாய் நித்யஸ்ரீ மற்றும் 3 வயது குழந்தை மர்மமான முறையில் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். நித்யஸ்ரீயின் கணவர் நந்தகுமாரை நித்யஸ்ரீயின் உறவினர்கள் சரமாரியாக தாக்கியதால் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது கொலையா அல்லது குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் சத்துவாச்சாரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள பாலவிநாயகர் கோவிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பக்தர்கள் தைப்பூச விரதத்தை தொடங்கினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பாலவிநாயகர் கோவிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு அதிகாலை முதல் 100க்கும் மேற்பட்ட ஆண், பெண் முருக பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க மாலை அணிந்து தங்களின் விரதத்தை தொடங்கினர். மேலும் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்தடைந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுராந்தகம் அருகே விளைநிலங்களில் சூழ்ந்த மழைநீரால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்டது மலைநகர். இப்பகுதியில் ஏரிக்கு செல்ல வேண்டிய முறையான கால்வாய் அமைக்காததால் அப்பகுதியில் தேங்கிய மழைநீர் விளைநிலங்களில் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு பயிரிடப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதி திமுக கவுன்சிலர் முறையான மழைநீர் வடிகால்வாய் அமைத்து ஏரி பகுதிக்கு மழைநீர் செல்ல வழிவகை செய்யாததால் இத்தகைய சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். ஆகையால் திமுக கவுன்சிலர் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ பெய்த மழையினால் என்னுடைய விவசாய நிலம் ஆயிரக்கணக்கான பயிர்கள் சேதமடைந்து இருக்கிறது. இதற்கு காரணம் எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் 13வது கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் சுரேஷ் என்பவர் ஆர்ஐ உதவியுடனும் விவே உதவியுடனும் ரயில்வே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனும் தண்ணியை ஜேசிபி எடுத்துவந்து இந்த மழைநீர் தேங்கியிருந்த தண்ணியை என் நிலத்தின் மீது ஜேசிபி மூலம் திருப்பி என் நிலத்தை பாதிக்கப்பட வச்சிட்டார்கள். ஆயிரக்கணக்கான பயிர்கள் சேதமடைந்துள்ளது. மார்கழி மாதம் தொடங்கிய நிலையில் வீடுதோறும் வாசலில் வண்ண கோலமிட்டு பூசணிப்பூ வைத்து அழகுபடுத்துவதில் பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் மார்கழி மாதம் முதல் நாளை முன்னிட்டு வீடுதோறும் வாசலில் தண்ணீர் தெளித்து வண்ண கோலமிட்டு பூசணிப்பூ வைத்து அழகுபடுத்துவதில் பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இவ்வாறு காலையில் எழுவதால் சுத்தமான ஆக்சிஜன் சுவாச காற்றுகளும் இதன் மூலம் உடல் ஆரோக்கியமும் பல்வேறு நன்மைகளும் கிடைப்பதாகவும் மற்றும் நோய் விலகுவதாகவும் ஐதீகமாக கருதி இதனை செய்து வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.